ஏன்னா அவங்க இங்கே வரும்போது நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் நடந்து போகலாம், நீங்கள் நடந்து போங்க. நீங்கள் ஏன் எனக்கு கால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நீங்கள் தாராளமாக நடந்து போகலாம். கூட இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா நடந்து போகிறாங்க. நடந்து போய் ஒரு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ண சிவலிங்கம் கூட அந்த இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது அந்த சிவலிங்கம். அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு அந்த நம்பிக்கையே வரல. அவங்க சொல்லும்போது நமக்கு அந்த நம்பிக்கையே வரல. ஐயா சொல்லும்போது 3 மாதத்தில் எப்படி வீடு கட்ட முடியும், என்னடா இது ஏதோ தவறாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு வீடு கட்டினேன். அவசரப்படுத்துனதுக்காக அவங்க செஞ்சாங்க. மனமாற அந்த பிள்ளை எழுதுங்க அப்படி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் இல்லை நட்சத்திரத்தை சொல்லி கேட்டு கேட்டு போகலாம். லண்டன்லேருந்து இப்போ தான் பேசுகிறாங்க. இங்கே மதுரையிலேருந்து வர்றதுக்கு சிரமமா வர சொல்லுங்கம்மா பார்த்துக்கோங்க. காம்பாறுபட்டி ஐயா சித்தர் அப்படின்னாங்க. இங்கே எப்படி நீங்கள் 1008 சிவன் கோயிலுக்கு நீங்கள் வர்றதுனா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்ரு. அதியாறுபட்டி தாண்டி காம்பாறுபட்டி அந்த ஒரு வில்லேஜில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1008 சிவன். நான் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சித்தர் ஐயா அவங்க வந்து காம்பாறுபட்டி ஐயா சித்தர் அப்படின்னாங்க. இங்கே எப்படி நீங்கள் 1008 சிவன் கோயிலுக்கு நீங்கள் வர்றதுனா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர். அதியாறுபட்டி தாண்டி காம்பாறுபட்டி அந்த ஒரு வில்லேஜில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1008 சிவன். ஆக்சுவலி மூலாதாரமே பார்த்தீங்கன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு. இதில் சிவன்கிறது வந்து சரசரலிங்கமாக இருக்குது, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மும்மூர்த்திகள் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா ஒன்று எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உள்ளே வரும்போது இங்கேருந்து நீங்கள் கோயிலில் ஒரு சுற்றி வந்துட்டு ஐயாவோட பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களே வந்து கோயிலுக்கு வெளியில் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் போவீங்க. அது போக பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகி என்னால் இதுக்கு மேலே வந்து நான் வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இங்கே வந்து ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லெவலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது போக நிறையா ஊர்லேயும் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஏன் ராஜஸ்தான், டெல்லியிலேருந்து கூட வந்துட்டு போகிறாங்க. அது போக அதர் கண்ட்ரிலேருந்தும் கூட வராங்க. நீங்கள் வாங்க, வந்து ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கோயிலோட சிறப்பையும் வந்து பார்த்துட்டு எல்லா பேர்த்துட்டையுமே சொல்லி எல்லா பேரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகும்போது கேட்டுக்கொள்ளும். கடலூர்லேருந்து வந்திருக்கேங்க. இங்கே திண்டுக்கல்லில் காம்பார்பட்டியில் ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்கே இவ்வளோ சிவலிங்கம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்குது இந்த கோயில். அதுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, பிறவி முதல் முக்தி வரை இங்கே ஒரே ஸ்தலம், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இங்கே பிரம்மா இருக்கார், சகசரலிங்கம் இருக்குது, பெருமாள் 22 அடியில் செஞ்சு வச்சுருக்காங்க. மிகவும் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே இது யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சித்தர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த கோயில் வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இங்கே வரும்பொழுது அவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு அந்த நம்பிக்கையே வரல. அவங்க சொல்லும்போது நமக்கு அந்த நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் நம்ம அனுபவித்த விதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே ஒரு வீடு கட்டி முடித்தேன் நான். ஏன்னா நம்ம வீடு கட்டுற அளவுக்கு நம்மள்ட்ட வசதி வாய்ப்புகள்லாம் நம்மள்ட்ட இல்லை அன்றைக்கி.
ஐயா சொல்லும்போது இந்த 3 மாதத்தில் எப்படிடா வீடு கட்ட முடியும், என்னடா இது ஏதோ தவறாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு வீடு கட்டினேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த வீட்டுடைய அமைப்பு. எப்படி இந்த அளவுக்கு ஐயா செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அடுத்தடுத்து நான் வந்து அவங்க ஐயா கூட வந்து இங்கே வந்து ஐயா கூட நம்மளும் சேவை செய்யணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அது மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை ஐயாவுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை இத்தனாந்தேதி கன்ஃபார்ம் ஆயிருமா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக கன்ஃபார்ம் ஆயிரும். நோய் நொடிகளோடு வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் உங்களுக்கு சரியாக போயிடுமா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஆனால் சாதாரணமாகவே அந்த நோய்கள்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி ஒருத்தர் இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய முதல் கான்செப்டாகவே எடுத்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சிவன் விஷ்ணு இப்படிலாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லா தெய்வங்களும் வச்சுருக்காங்க. 18 சித்தர்கள், வள்ளல் பெருமான், இப்படி எல்லாருமே எல்லா தெய்வங்களும் இங்கே வச்சுருக்காங்க. பிறப்பு முதல் முக்தி வரை ஒரே ஸ்தலங்க இது. படிப்பு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஐயா. ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கோயில் ஆரம்பித்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா டெய்லி அன்னதானம், மதியானம் வந்து சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சிறப்பாக வந்துட்டுருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேருந்தும் எல்லா ஊர்கள்லேருந்தும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான், டெல்லி, பாம்பே இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா இந்த மாதிரிலாம் வந்து கூட வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து கூட ஒருத்தவங்க ஒரு சிவலிங்கம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்தே வாங்கி கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து. ஏன்னா அவங்க இங்கே வரும்போது நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் நடந்து போகலாம், நீங்கள் நடந்து போங்க. நீங்கள் ஏன் எனக்கு கால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நீங்கள் தாராளமாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கூட இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா நடந்து போகிறாங்க. நடந்து போய் ஒரு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ண சிவலிங்கம் கூட அந்த இருக்குது பாருங்கள், அங்கே தான் இருக்குது அந்த சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை தான் அவங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க ஆத்ம திருப்தியோடு போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மிகவும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வர்றவங்களுக்கு எல்லாரும் நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதுதான் வந்து இங்கே இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அருட்பெரும் ஜோதி அருட்பிரகாச வள்ளல் பெருமான அருணாலாய் எல்லாம் சிறப்படைய எல்லா நலமும் பெற்று எல்லாம் சீர் சிறப்புமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருள்பாக்கியம். இந்த நிலையம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையம். இந்த பிரம்மாண்டம் வந்து உலகத்தில் அனுபவ ரீதியாக அனுபவித்து சில அனுபவங்கள் தெரிஞ்சால் நீங்கள் வியந்து போயிடுவீங்க. அது மாதிரி உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லாம் இப்போ இந்த நிகழ்வு வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து என்னவா உங்களுடைய செயல் திறமையாக எண்ணி இங்கே வரீங்களோ அந்த செயல் திறமையாகவே நீங்கள் மாறுறதுக்கான சிறப்பான ஒரு இடம் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து உங்கள் மூலியமாக பல விதமான பக்தர்களை இந்த இடத்துக்கு சேர்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு என்பதை இந்த வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாம் வெற்றி அடைஞ்சு நலமும் வளமும் பெற்று சிறப்படைய எல்லா வல்ல இறைவனுடன் பெரிய சிவபெருமானினுடைய இந்த ஆலயத்திலிருந்து இந்த நிகழ்வு உங்களுக்கு நேரடியாக கிடைச்ச மாதிரி எண்ணி இந்த எண்ணிய எண்ணங்கள் அனைவரும் சிறப்படைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது நீங்கள் அவசரப்படுத்தினதுக்காக அவங்க செஞ்சாங்க. மனமாற அந்த பிள்ளை எழுதுங்க. அப்படி கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் இல்லை, நட்சத்திரத்தை சொல்லி கேட்டோம். மதுரையில் இருக்காங்க, அதனால கேட்டு போகலான்னு. லண்டன்லேருந்து இப்போ தான் பேசுகிறாங்க. இங்கே இருக்க மதுரையிலேருந்து வர்றதுக்கு சிரமமா வர சொல்லுங்கம்மா பார்த்துக்கலாம்.